வணக்கம் நண்பர்களே. இன்று 25 ஆகஸ்ட் 2026 இந்திய பங்குச் சந்தை எப்படி முடிந்தது என்று பார்க்கலாம். இன்றைய செஷன் ஆரம்பத்தில் வீக்னஸ் இருந்தாலும் கடைசி நேரத்தில் நல்ல ரிகவரி கிடைத்தது. நிஃப்டி 50 115.50 பாயிண்ட்ஸ் அல்லது 0.48% உயர்ந்து 24,334.55 முடிந்தது. சென்செக்ஸ் 286.98 பாயிண்ட்ஸ் அல்லது 0.37% உயர்ந்து 77,656.09 நிறைவடைந்தது. காலை மற்றும் மதிய நேரத்தில் மார்க்கெட் பிரஷரில் இருந்தது. ஒரு கட்டத்தில் நிஃப்டி 24,126.70 வரை கீழே வந்தது. வீக் குளோபல் கியூஸ், வெஸ்ட் ஏசியா டென்ஷன்ஸ், எலிவேட்டட் க்ரூட் ஆயில் பிரைசஸ் மற்றும் மந்த்லி டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸ்பைரி காரணமாக இன்வெஸ்டர்ஸ் காஷியஸாக இருந்தனர். ஆனால் லோவர் லெவல்ஸில் பையிங் வந்ததால் இண்டைசீஸ் நல்ல ரிகவரி கொடுத்தன. குறிப்பாக பீட்டன் டவுன் ஸ்டாக்ஸில் பையிங் அதிகரித்ததால் நிஃப்டி மீண்டும் 24,300 லெவல் மேலே க்ளோஸ் ஆனது. செக்டர் வைஸ் பார்த்தால் ஹெல்த் கேர், PSU பேங்க் மற்றும் ஐடி ஷேர்ஸ் நல்ல சப்போர்ட் கொடுத்தன. மற்ற பக்கம் பிரைவேட் பேங்க் மற்றும் மெட்டல் ஸ்டாக்ஸ் கம்பேரிட்டிவ்லி வீக்காக இருந்தன. புரோடர் மார்க்கெட்டில் மிட் கேப் இன்டெக்ஸ் 0.37% உயர்ந்தது. ஆனால் ஸ்மால் கேப் இன்டெக்ஸ் 0.17% சரிந்தது. மார்க்கெட் பிரெத் இன்னும் ஸ்லைட்லி நெகட்டிவா இருந்தது. BSELT கிளைன்ஸ் அட்வான்ஸை விட அதிகமாக இருந்தன. ஒரு முக்கிய பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, முந்தைய ட்ரேடிங் செஷன்ல FPIS ரூபாய் 1181.66 கோடி நெட் பையிங் செய்திருந்தார்கள். அதே நேரத்தில் DIIS ரூபாய் 2493.41 கோடி நெட் பையர்ஸா இருந்தனர். இது டொமஸ்டிக் மார்க்கெட் சென்டிமெண்ட்க்கு ஒரு சப்போர்ட் ஃபேக்டர். இன்றைய மார்க்கெட் ஸ்டோரியை ஒரு லைன்ல சொல்ல வேண்டும்னா, மார்னிங் வீக்னஸ், ஆஃப்டர்நூன் பிரஷர், பட் ஸ்ட்ராங் லேட் ரிகவரி. அடுத்த செஷனுக்கு 24,300 லெவல் ஹோல்ட் ஆகிறதா என்பதை கவனிக்க வேண்டும். மேலே ஸ்ட்ரெங்த் தொடர்ந்தால் 24,400 ஜோன் முக்கிய ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்கலாம். கீழே 24,150 முதல் 24,200 வரை ஏரியா ஷார்ட் டேர்ம் சப்போர்ட் ஜோனா பார்க்கலாம். இந்த வீடியோ கல்வி மற்றும் தகவல் நோக்கத்திற்காக மட்டுமே. இது எந்த ஸ்டாக்கையும் வாங்க அல்லது விற்கும் ரெக்கமெண்டேஷன் அல்ல. முதலீட்டு முடிவுகளை எடுக்கும் முன் உங்கள் ஃபைனான்சியல் அட்வைசர் அணுகுங்கள். இப்படி தினமும் இந்தியன் ஷேர் மார்க்கெட் அப்டேட்ஸ் தமிழில் வேண்டும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீங்க. நன்றி.